அருண் ராமனுடைய அதே ரூட்டில் நானும் தமிழில் கொஞ்சம் பேசிட்டு மீதி இங்கிலீஷில் பேசலாம்னு நினைக்கிறேன். மோர் ஃப்ளூவன்சி இஸ் தேர். இந்த முதல்ல நான் இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரியோடு. இந்த புக்கு எழுதுறதுக்கான காரணம் ஐஎஸ்ஆர்ஓ ஸ்பை கேஸ். ஐஎஸ்ஆர்ஓ ஸ்பை கேஸ்ன்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு காலகட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டோம். Media was against us, state government was against us, central government was against us, and the entire society was against us. So we have to outlive that. அப்போ இந்த கதை வந்து எங்கே தொடங்குறது எங்கே முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். தொடங்கிக்கும் ஒரு இடத்துல அருண் ராமனுடைய ஸ்டைலில் ஒரு சினிமா பார்க்குற மாதிரியே இந்த புக் எழுதியிருந்தார். ரெடி டு ஃபயர். ரெண்டு பேரலல் ஸ்ட்ரீம் ரெண்டும் பின்னால் வந்து மீட் பண்ணுற மாதிரி அதே இதை தான் நாதனம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புக்கை நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டும் தொடர்பு இல்லாத மாதிரி இருந்தாலும் அது தொடர்பு வரக்கூடிய கட்டம் வரும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த புக்கில் வந்து நான் வந்து சாதனைகளை பற்றி எழுதியிருக்கேன் கொஞ்சம், அப்புறம் எங்களுடைய வேதனைகளை பற்றி எழுதியிருக்கேன். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி, அந்த வெறியில ஒர்க் பண்ணணும். வெளியில் ஒர்க் பண்ணி ஜெயிச்ச கதை தான் படிக்கக்கூடிய புக்கு. இந்த புக்கில் வந்து அறிவியல் இருக்கு, ராக்கெட் சயின்ஸ் இருக்கு, அரசியல் இருக்கு, விஞ்ஞானம் அல்லாத வேறு சில காரியங்கள் இருக்கு, பாலிடிக்ஸ் அதாவது இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கு, குடும்பங்கள், குடும்பத்தினுடைய நிலவரங்கள், பாசங்கள், அன்பு, இதெல்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை படிக்கிற போது உங்களுக்கு இந்த மிக்சட் ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வந்தால எனக்கு அது ஒரு சக்ஸஸ்ன்னு அர்த்தம். இந்த புக்கு எழுதும்போது அருண் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 4 வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 பேரும், இவருக்கு என் பையனுக்கு வயசு இருக்கும், அவருக்கும் பிரஜேஷ்னு ஒரு பையனுக்கு வயசு. அந்த 2 பேருமே உட்காந்து கதை கேட்குற மாதிரி முதல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி தான் தொடங்கிச்சு. இப்போ தாத்தா பிள்ளைக்கு கதை சொல்கிற மாதிரி கதை சொல்லிட்டு 1-2 வருஷம் இல்லை, 4 வருஷம். இந்த 4 வருஷமும் இந்த கதைகளை கேட்டு அவங்களே அதுக்கப்புறம் அதில் வந்து ஒஞ்சிட்டாங்க. அந்த கதையை கேட்குற போது அவங்களுக்கே அது வந்து தே பிகேம் பார்ட் ஆஃப் த ஹோல் ஸ்டோரி. அதனால தான் எங்கள் கூட வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறது, என் கூட பேசுறது, இதெல்லாம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிரஜேஷ்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த அவர் மலையாளத்தில் எழுதின புக்குக்கு பேர் வந்து ஓர்மைகளோட பிரபலபுரம், அதாவது நினைவுகளின் சுற்றுவட்டம் தமிழில் சொன்னார். அருண் ராமன் கொடுத்த தலைப்பு வந்து ரெடி டு ஃபயர். அப்போ இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு தலைப்புலேயே வித்தியாசம் தெரியும். இது வந்து ரெடி டு ஃபயர் இஸ் அஸ் ஹி ஹஸ் புட் இட் இஸ் சம்திங் கைண்ட் ரிவெஞ்ச், சம்திங் கைண்ட் ஒரு ஆக்ரோஷம். அவர் வந்து நினைவுகள் சுற்றுவட்டம் சொல்லும்போது அதில் வந்து ஒரு எமோஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் நீங்கள் அந்த புக்கை படிக்கும்போது தெரியும். இப்போ அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு முடிவெடுத்தணும்னு சொல்லி தீர்மானித்த போது அருண்ராம் புக்கை தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதுக்கு காரணம் என்னென்னா, எதிர்காலத்தில் இது மாணவர்களுக்கு உதவியாக இருக்கணும், மாணவர் சமுதாயம் இதனால் பயனடையணும் அப்படிங்கிறதுனால அருண்ராம் புக்கை அதே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறத விட எப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு எனக்கே தெரியாது. அது எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. கதை டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவருக்கே நான் 10 தடவை சொல்லியிருக்கேன், சார் இது நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிருந்தீங்களா இல்லை நீங்களே எழுதுனீங்களா, எனக்கு அனைத்தையும் வச்சு பார்க்க வேண்டியது இருக்குது 2 சேர்த்து அப்படின்னு. இந்த அருண் ராமட்டையும் பிரஜேஷ்டையும் நான் வந்து ஒரு ஒரு குடும்பம் போல நாங்கள் பழகிட்டோம். ஏன்னா அந்த கதைகள் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இதில் எழுதாத விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். ஏன் எழுதக்கூடாதுங்கிறதுனால எழுதாத விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும்.
அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் மாதிரி பழகிட்டு கடைசி இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஜேவிநாதன் ரொம்ப நாளே நண்பர்கள். பல வருஷங்களாக அவர் கேரளாவுக்கு வரும்போது கேரளா கோவில்களுக்கு போக வேண்டிய கைடு நான் தான். அந்த கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவருக்கு சில விளக்கங்கள் சொல்கிறது, அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ப்ரொப்போசல் அவருக்கு சொன்ன உடனே ஜேவிநாதன் கேட்டார், என்னால் முடியுமா அப்படின்னாரு. உங்களால் முடியும் சார், கண்டிப்பாக பாருங்க. ஆனால் நான் நினைச்சதை விட பிரமாதமாக வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கிறது மறக்க முடியாது. இது நீங்கள் படிக்கும்போது சில இடங்களில் வந்து உணர்ச்சி வசப்படலாம். இதே புத்தகத்தை நான் இங்கிலீஷில் படிச்சிருக்கேன், மலையாளத்துலேயும் படிச்சிருக்கேன், தமிழ்லேயும் இப்போ படிக்கிறேன். நான் தமிழில் படிக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கூட உணர்ச்சி வருதுக்கு காரணம் என்னன்னா, அது என் தாய்மொழி. ஸோ இவங்க கதையை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு எனக்கு இன்னொரு இது சொல்லணும். இதை வந்து நான் சொல்லியிருக்கிறது வந்து என்னோட சகோதரிகளை பற்றி சொல்லியிருக்கேன், அம்மா அப்பா பற்றி சொல்லியிருக்கேன், நான் படித்த கல்லூரியை பற்றி சொல்லியிருக்கேன், எனக்கு ஏற்பட்ட சோதனைகளை பற்றி சொல்லியிருக்கேன், வேதனைகளை பற்றி சொல்லியிருக்கேன், சாதனைகளை பற்றி சொல்லியிருக்கேன், எல்லாமே இருக்கு. ஏதாவது இதில் தெரியாதது வந்து கோர்ட்டு விஷயங்கள் மாத்திரம் தெரியல. அது அப்புறம் இவ்வளவு பண்ணதுக்கு பிறகு இதை வெளியிடுறதுக்கு வந்து வரும்போது எனக்கு மனசில் கொண்டது ஒரே ஒரு அர்த்தம் வந்து என்னன்னா, நேர்மையான ஒரு ஆளுக்கு என்னால் இதை ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சந்தித்தது கூட கிடையாது, இப்பதான் சந்திக்கிறேன். ஆனா மானசீகமாக நான் அவரோட தொடர்பு கொண்டேன். அது நாதன் வழியாகவும் மற்ற செய்திகள் வழியாகவும் இவ்வளவு நேர்மையான ஒரு மனுஷரா நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த நான் விளக்கி சொல்ல விரும்பல, சுருக்கமாக சொல்றேன், இவ்வளவு நேர்மையான ஒரு மனிதரை பார்ப்பது அரிது. ஸோ அப்போ நான் 4 பேர் சொன்னேன், சார் கேளுங்க, அவர் வந்து இதை வெளியிடத்துக்கு தயாராக இருப்பாங்க. அப்படி தான் இறையன் பற்றி நாங்கள் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இதை பெற்றுக்கிட்டதுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொன்னோன்னே மாறன் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். நாங்கள் 2 பேரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தாங்க, திருநெல்வேலி. அங்கே இந்த கைசனுடைய ஒரு கட்டத்தில் 25 வருஷத்துக்கு 1999, 97, 98 அந்த பீரியடில் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்துருந்தார். நான் ஆஃபீஸில் இருக்கேனா என்ன அப்படிங்கிறதா தெரியல வந்திருந்தார். நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு கட்டுரை எழுத போகிறாருன்னு எனக்கு தெரியாது. நண்பர்கள் வரைக்கும் வந்து பேசிட்டு போகிறாருன்னு நினச்சிட்டு ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருக்கிறார், நெருப்பாற்றில் நீந்தும் காகித கப்பல்கள். அந்த தலைப்பு எதாவது மறக்கவே முடியாது, அப்படியே இருக்கேன் மனசு. அது புக்கு என் கையில் இருக்கு, குமுதம் பாதுகாத்து வச்சிருக்கேன். ஏன்னா போஸ்டிக்கு அது வந்து வரணும் அப்படிங்கிறனால. ஸோ அவரை விட பொருத்தமான ஆள் இந்த பஸ்ஸுக்கு அப்படியே வாங்குறதுக்கு யாரும் இருக்க முடியாது. அதனால் அப்படியே வந்து ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்படுகிறேன். ஜேவிநாதனை பற்றி நான் சொல்லிட்டேன், ஆனாலும் நான் திரும்பி ஒர்க்க கூட சொல்லணும். பொறுமையாக இருந்து நான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுல எனக்கு சில அபிப்பிராய வித்தியாசங்கள் இருந்தது. ஒரு தடவை கூட அவர், ஏன் சார் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், கிடையவே கிடையாது, நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீங்களோ அதான் என் தீர்மானம். இவ்வளவுக்கு பொறுமை, எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஒரு பொறுமை இழந்து அவர் ஏதாவது பேசுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்குள்ள எல்லா சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுத்தேன். அப்படி இருந்தா உனக்காச்சு எனக்காச்சு அப்படின்ற மாதிரி அற்புதமாக சமாளிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து புஸ்தகா பப்ளிகேஷன்ஸ் அவர் மிஸ்டர் ராஜேஷ் வந்தாரோ, ராஜேஷை பற்றி இப்படி தான் எனக்கு முதல்ல சொன்னார், சார் ரொம்ப அருமையான ஆள் எக்ஸெப்ட். அப்போ வந்தோடனே எனக்கு உண்மையிலே ஓப்பன் மைண்டட். ஆனால் வந்த உடனே அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு, அவருடைய பாணி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் நான் வேறு எதுவுமே பேசுகிறேன், சரி சார் இருந்தாங்க, ஓகே நீங்கள் தான் அதை பண்ண போகிறீங்க அப்படி ஒரு தொடங்கின ஒரு ஜேர்னியில் நம்ம போயிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானது மிஸ்டர் சிவசங்கரியை பற்றி நான் சொல்ல, அவங்களுடைய பரம ரசிகன் நான் சின்ன பையனாக அந்த 47 நாட்களில் தொடங்கின நட்புன்னு வச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பாரதியார் அவார்டு கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் வச்சு நான் அவங்கள பார்க்குறேன். ஆனால் அவங்க ஒரு உண்மையிலேயே ஒரு சமூக சமூக சேவைக்கு வந்து அர்ப்பணிக்கின்ற ஒரு பெண்மணியை இதுவரைக்கும் நான் சந்திச்சதே இல்லை.
என்ன ஒரு கடுமையான ஒரு 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 அவங்களுக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைய இருந்திருக்கும் நான் யூகிக்கிறேன். எப்படின்னா அவங்க வாங்காத விருதுகள் இல்லை, எழுதாத புத்தகங்கள் இல்லை. ஒரு 30-35 நாவலுக்கு மேலே எழுதியிருப்பாங்க. எல்லா புத்தகங்களுமே ஒவ்வொரு மணிமணியான புத்தகங்கள், ஒவ்வொரு பாட புத்தகங்களாக இருக்க வேண்டியவங்க எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு நாவலோ ஒரு கட்டுரையோ இல்லை. சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த நான் ஒரு மனிதன் அப்படின்னு நினைக்கிறேன். அது பேர் ஜாகு, ஒரு மனிதனின் கதை. எப்படி அதான் ஆராய்ச்சி பண்ணி ஆர்தர் ஹெய்லின்னு ஒருத்தர் வந்து ஹோட்டல் அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சொன்ன என்னடா இதெல்லாம் எங்கே போய் இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க எனக்கு தெரியல. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து தொகுத்து படிக்கிற விதத்தை தந்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இந்த இ புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த புக்கினுடைய ப்ரிலூடுங்கிற அளவுக்கு நான் எல்லாம் முடிஞ்சதை சொல்லிட்டேன். அடுத்த எனக்கு தரப்பட்ட நேரம் வந்து இன்னும் 1 நிமிஷம் பாக்கி இருக்கு. ஸோ அதனால் எனக்கு நேரம் தந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.